ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும், ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல பிசினஸ்க்கு நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கணுமா அப்படின்றத பத்தின தெளிவான தகவல் தர்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் இப்போ இன்ட்ரோ கொடுக்கும்போதே சொல்லிட்டேன் சார், பிஸ்னஸ்க்கு பேர். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் பேர் மாற்றுறது மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், பேர் எந்த மாதிரியான மேஜிக்லாம் அவங்களுடைய லைஃப்பில் நடத்தி கொடுத்துட்ருக்கு அப்படின்றத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். நிறைய உங்கள் கிளைண்ட் மூலமாகவும் நம்ம நேரடியாகவும் பார்த்துருக்கோம் சார். அந்த வகையில் நான் என் பேர் சரியாக வச்சுருக்கேன், என்னுடைய லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னுடைய பேரில் தான் அந்த பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இருந்தாலும் கூட நான் வைக்க போகிற அந்த கடையினுடைய இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்தினுடைய பேரை நான் நியூமராலஜி பிரகாரம் அமைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் சார்? கண்டிப்பாக வைக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது நீங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு கார் கம்பெனி இருக்குது. இந்த காரு வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, கம்பெனி பேருன்னு ஒன்று எடுத்துக்கிறேங்க, அந்த பிராண்ட் நேம்னு ஒன்று இருக்கும். ரெண்டுத்தையும் போட்டு நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஏனோ தானோ அப்படிலாம் எந்த நம்பரும் இருந்து எந்த கார் கம்பெனி ஜெயிக்கலை. அதேமாரி பெரிய பெரிய கம்பெனிங்களெல்லாம், ஃபேக்ட்ரிக்கும் பெரிய பெரிய கம்பெனிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பேர் வைக்கிறதுலையும் பாருங்கள் ஒரு கனெக்டிவிட்டியோடு தான் இருக்கும், ஏனோ தானோலாம் வைக்கல. அப்போ உலகம் ஃபுல்லாக நீங்கள் எந்த இது எடுத்தாலும், அந்த கார் கம்பெனி எடுத்தாலும் சரி, ஃபேக்ட்ரி எடுத்தாலும் சரி, ஒரு கம்பெனி இதாக இருந்தாலும் சரி, எல்லாம் பெரிய லெவலில் இருக்குது. அது அப்படியே அவங்க அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனாக வருது. அப்போது நம்பரை பார்க்காம யாரும் சும்மா ஏனோ தானோலாம் கிடையாது. ஒரு டீம் இருக்கும் அவங்களுக்கு. கார் கம்பெனி இருக்குனாக்கா அந்த கார் கம்பெனிக்கு டீம் இருக்கும். பல பிராண்டெல்லாம் இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிராண்டு முடிஞ்சுன்னா சக்ஸஸ் ஆனால் அடுத்து ஒன்று. அந்த டீம் அவங்களுக்கு டீம் மாதிரி போட்டு அடுத்தது போட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலையே அதுதான். அதனால் அது இல்லாமல் இல்லை. அது பெரிய கம்பெனி ஆனதுக்கப்புறம் நடக்குதுங்க. அப்போ சாதாரண ஆள் சின்ன சின்ன ஷாப்பு வச்சுருப்பீங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க, சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவீங்க. அப்போ அது கூட கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் கேட்ட மாதிரி நான் தான் பேர் வச்சு நல்லா தானே இருக்கிறேன். ஆமாம், என்னுடைய பேர் சரியாக இருக்குன்றப்போ நான் தொட்டதெல்லாம் தொலங்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, பேர் மாற்றிட்டால அப்போ எல்லாமே சரி, எல்லாம் நல்லா தானே இருக்கணும். அதான் உங்கள் பேரை நீங்கள் மாற்றினா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. உங்கள் கம்பெனி நேம் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கணும்ல. ஓகே, பாதிப்பு கொடுக்காதுங்க, ஆனால் சம்பாதிச்சு கொடுக்கணும்னா பேர் சரியாக இருக்கணுன்றீங்க. அது சம்பாரித்து கொடுக்கணும் இல்லையா. ரெண்டாவது, இப்போ பண்ணுற பிஸ்னஸ்ஸு அப்படியே கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்ல. நீங்கள் சம்பாதிங்க, நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல தலைமுறை, அவங்களுக்கு நீங்கள் நகர்த்தி கொண்டு போகணும் இல்லையா. அப்போ அந்த பேர் அது வேணும் தானே. இப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு பேரை நீங்கள் வச்சு அதில் நீங்கள் தோற்று போகிறதுக்கு பதில் கனெக்டிவிட்டியோட ஒரு பேரை வைங்க. அதுக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போது நீங்களும் ஜெயிக்கிறீங்க, உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் அது நகர்த்தி எடுத்து செல்ல போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ உதாரணம், ஒருத்தர் ஏதோ பேரெல்லாம் சொல்ல போகிறதில்ல, வெறும் டேட் ஆஃப் பர்த் 18/9/1983 அப்படின்னு ஒருத்தர் டேட், யாரோ ஒருத்தர் XRYRIBC, அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸ் பண்ணும்போது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, நான் சின்ன வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, நல்லா போச்சுங்க, ஆனால் இப்போ சரியாக போகலிங்க. இந்த டைலாக் நிறைய பேர்கிட்ட இருக்கு. உண்டு. ஃபஸ்ட்டு நல்லா போச்சிங்க போகலிங்கன்னு. உங்கள் பிஸ்னஸ் பேர் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட்டினா 42 வருது. நீங்கள் அப்படி நினச்சி வைக்கல, சில பேர் தெரிஞ்சால் கூட வச்சுருக்கலாம். இல்லைங்க, நான் 42 சுக்கர நம்பர் அதனால் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. சில பேர் அப்படி நினச்சே வைக்கல, அது நேச்சுரலாகவே 42 கூட்டினா வருது. அது ஃபஸ்ட்டில் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், சம்பாரிச்சிருப்பீங்க. இப்போது சம்பாதிக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஃபஸ்ட்டு சம்பாரிச்ச பாருங்கள், அதுவும் போயிடுச்சிங்க. அப்புறமாங்க இப்போ டெபிட்டில் இருக்கேங்க, அப்புறமாங்க எனக்கு ஒன்றுமே முடியலைங்க, இப்போ நான் புலிவால் பிடிச்ச மாதிரி அதை நான் விடவும் முடியல, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால அதை விடவும் முடியாது. அது என்னால் அதை விடவும் முடியல, விட்டுட்டா ஹெவியாக லாஸ் ஆயிரும். இப்படி நிறைய இருக்குது. ஒரே டைலாக் எல்லோரும் சொல்ல போகிறதில்ல, அவங்க பிஸ்னஸை பொறுத்து மாறப்போகுது. நீங்கள் என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் மட்டும் மாற்றிட்டா மட்டும் போதாது, பிஸ்னஸும் மாற்றப்படும். சரி, நீங்கள் கரெக்டாக பேர் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப் டு லைஃப் வரைக்கும், உங்கள் காலம் வரைக்கும் அது சக்ஸஸ்ஸு, அடுத்து உங்கள் காலத்துக்கு அடுத்த காலத்துக்கும் அது சக்ஸஸை கொண்டு போகும். நீங்கள் சரியாக வைக்கலைன்னாக்கா 100% வச்சிங்கனாக்கா உங்கள் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன், 75% வச்சாக்கா உங்கள் ஜென்ரேஷனுக்கு வரைக்கும் ஓகே, அடுத்த ஜென்ரேஷன் அவுட்டு. 50 வச்சா உங்களுக்கு வரைக்கும் ஓகே. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸ் அவங்களுக்கு ஓகே ஆகுது, அடுத்த ஜென்ரேஷன் வந்தாக்கா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. காரணம் பர்சன்டேஜ் தான். இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக வச்சுட்டிங்கனாக்கா
அது உங்கள் தலைமுறைக்கும் ஒர்க் அவுட் ஆகும், அடுத்த தலைமுறைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். உதாரணம் நான் இப்படி ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும். ஒரு இன்சிடென்ட் நடந்தது தான் அது. ஒரு வைர வியாபாரி பல வருஷத்துக்கு முன்னாடி, அவர் பெரிய வைர பிஸ்னஸ்மேன், டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் தாத்தா பண்ணுறாரு, அப்புறம் அப்பா பண்ணார், அப்புறம் அவர் பேரன் அதே ஃபீல்டு நல்லா படிச்சுட்டான். அவன் வந்துட்டு அந்த பையன் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டான். அப்போ எனக்கு அவங்க தாத்தா ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா இதுமாரி என் பேரன் தான், இப்போ அவன் உள்ளே என்ட்ரு ஆகிட்டான், அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. கைட் பண்ணுங்கள், சப்போர்ட்னா கைட் பண்ணுங்கள். சரி பேச சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டுட்டு எனக்கு பேசுகிறாரு. சரி இந்த காலத்து பசங்க அப்படி தானே பேசுவாங்க. அதனால் பேசிவிட்டு நான் இவர் இது பேசுகிறேன் இப்படி இதுனாரு. சரி சொல்லுங்கள் என்ன, இப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக வந்திருக்கிறேன். சரி சொல்லுங்கள். சரி தம்பி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் இதெல்லாம் ராசி நட்சத்திரம் கொடுங்க, உங்கள் பேர் கொடுங்கன்னு போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தாக்கா அவர் டைமண்ட் அவர் டேட்டுக்கு செட் ஆகலை. நான் அப்போ சொன்னேன், தம்பி உங்களுக்கு டைமண்ட் பிஸ்னஸ்ஸு செட் ஆகலையே, நீங்கள் எப்படி இதில் வந்தீங்கன்னு. அவருக்கு கோவம் வந்துருச்சு. டக்குன்னு உங்களுக்கு தெரியலாம் விட்டுங்க கைங்கன்னு சொல்லிட்டு போட வச்சுட்டார். சரி விட்டுட்டேன். நான் கோச்சிக்கல. சரி இது தெரியல, பிள்ளைங்க கேட்குதுங்க, சரி விட்டுட்டேன். அப்புறமா நான் இப்படி சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணிடுச்சு, என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு இவர் ஏதோ சொல்கிறாரு சொல்லி விட்டுட்டு அந்த பிஸ்னஸ் பார்ட்டிக்கிட்ட பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஓரமாக நிற்கிது, இவர் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம அதுக்குன்னே வந்திருக்கிறோமே, நம்மளை இப்படி சொல்லிட்டாருன்னு உள்ளுக்குள்ளே இருந்தது. அந்த பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்தார், பிஸ்னஸ் டீல் பண்ணும்போது அந்த டீல் சரியாக வரல. சரி சொல்லிவிட்டு ஒரு கோவத்தில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க தாத்தாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஃபோனே பண்ணியிருக்கிறாரு. ஃபோன் பண்ணி கேட்டும்போது யார் பிஸ்னஸ் மேன், அவர் பழைய ஆள் தானே அவர் தாத்தா. அவர் கேட்டுக்கிட்டு இது மாதிரி நடந்த இன்சிடென்ட் சொன்னார். சரிப்பா நல்லதாக போயிடுச்சு, நீ அவரை பேசினீல்ல, மகதன் சார்கிட்ட பேசினீல்ல, ஐயாட்ட பேசினீல்ல, பேசினேன், இது மாதிரி சொல்லிட்டாரு, சரி நான் அவர்கிட்ட தனியாக அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி என்ன பண்ணார், அன்றைக்கி ஈவினிங் காலமாக நடந்து ஈவினிங் கூப்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்னென்னு. எங்கள் உங்கள் பையன் வந்தால் உங்கள் பேரன் வந்தால் பேரன்கிட்ட இது மாதிரி சொன்னால் அவர் கோச்சிட்டு வச்சுக்கிட்டாரு, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னாரு. என்ன எதுக்காக என்ன, நீங்கள் அவனுக்கு அவன் இதுக்கு பிஸ்னஸ் சரியாக வராதுன்னு சொன்னீங்க, அவன் அதை கோச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டான். ஆனால் அவனை பிஸ்னஸ் பண்ண வர நேரத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, உண்மையில் அவர் ஏமாத்துகிற நோக்கத்தில் தான் வந்திருக்கிறாரு. நீங்கள் இவர் சொன்ன உடனே இவருக்கு மூட் அவுட். அவர் நம்மளை முத இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்ட்டார் என் பேரன். ஆனால் அது பண்ணுறது தான் பண்ணியிருக்கலாம். ஒரு வேளை பண்ணியிருந்தாக்கா மாட்டியிருப்பார். நீங்கள் சொல்லிட்டீங்கிற அந்த கோவத்தில் வேணான்னு சொன்னார், ஆனால் பண்ணி தான் மாட்டியிருப்பார். ஆனால் உண்மையிலே அப்புறமா தான் தெரிஞ்சு நாங்கள் என்கொயரி பண்ணி பார்த்தாக்கா அது பார்ட்டி நல்ல பார்ட்டி இல்லை. நாங்கள் மாட்டி தான் கூட பெரிய தொகையில் மாட்டிட்டு வெளியே நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் அந்த ஒரு டீல்லே இதாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கோம், எங்களை நீங்கள் காப்பாற்றினீங்க, உங்களுக்கு நான் எதனா செய்யணும்னாரு. நான் என்ன செஞ்சேன், நான் உங்கள் பேரனை ஆவாதுன்னு சொன்னேன், அதுக்கு என்ன படம் அதுதான் சார் வேணும். அதனால தான் நான் இன்றைக்கி நான் எத்தனை வருஷம் உங்களை கான்டாக்டில் இருக்கிறேன், நான் தான் அமிச்சேன். ஆனால் உங்கள் பேரனுக்கு நான் முதல்ல சொன்னது வருத்தம். ஐயோ இப்போ உங்கள் பேரன் வந்து உங்களை அவன் தெய்வமாக நினைக்கிறான். அவன் முதல்ல திட்டினா என்கிட்டே ஃபோனில் கையாமேன்னு கத்தினா, இல்லைடா அப்போ அப்படின்னு சொன்னேன். உங்களை இப்போ அவன் பேசுறதுக்கு அவன் சங்கோச்சப்படுறான், தயவு செய்து உங்களை வந்து அவன் பார்க்கணும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கே வெளியூர் அவங்க ஊர் சொல்ல வேண்டாம் வரணும். நான் இல்லை இந்த ஒரு நைட்டு நான் இருந்து நான் நாளைக்கு போகிறேன் பேசிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி என்னை ரிக்வஸ்ட் பண்ணி பேச வைக்கிறேன். நாளைக்கு தயவுசெய்து அவனை பேசுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வர சொல்லுங்கள். என்ன வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிட்டு என்னை காப்பாற்றினீங்க. என்னப்பா தம்பி என்ன, இல்லை உங்கள் தாத்தா எல்லாம் சொல்லிட்டாரு, அதனால் நான் எனக்கு வந்து அப்புறம் நீ எது பண்ணணும், அப்புறம் நான் அதை சொன்னேன், நீ அதை பண்ணிக்கோ. உனக்கு வரலன்றது தான் நான் சொன்னேன் ஒழிய ஒன்று செய்யக்கூடாது என் ஆசை இல்லை. இல்லை நீங்கள் எனக்கு கோவம் தான் அந்த நேரத்தில், ஆனால் நான் பண்ணியிருந்தேனாக்கா நான் தப்பிச்சிருக்கவே முடியாது. நல்ல காலம் காப்பாற்றுறீங்க. ஆனால் மூட் அவுட்டில் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் உண்மை அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து செய்யலாங்கிறது எல்லாம் செய்யலாம், எல்லாத்துக்கும் பொருந்தும் அந்த வார்த்தை. ஆனால் செய்யக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியுன்றது வேறு, ஆனால் நமக்கு எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது ஒன்று தெரியாமல் போச்சு. நம்ம அதை தொட்டுட்டாக்கா அதுலேருந்து நம்ம காப்பாற்றப்படுறது ரொம்ப கஷ்டம். பல படத்துலேயே சம்பாரித்த படத்தை ஒரே படத்தில் கூட விட்டுட்டு போனவங்க இருக்கிறாங்க. ஆமாம், பல கோடி ரூபாயை சம்பாரித்து சேர்த்து வச்சு புதுசாக ஒரு படம் தயாரிக்கிறேன்னு நிறைய பேர் விட்டவங்க வரலாறுலாம் இருக்குது. இன்னும் நிறைய கம்பெனி அட்ரஸே எல்லாம் போன கம்பெனிலாம் இருக்குது. பல இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேனருங்க, எவ்வளோ எடுத்தாங்க, எங்கெங்கே போச்சுங்க அந்த பேனர்லாம்? ஒருத்தர் கூட இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லை. காரணம்
எல்லாத்தையும் சம்பாரிச்சிக்கிட்டே வந்தாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஸு. ம். எல்லாம் சக்ஸஸும் சம்பாதிச்சாங்க. ஒரே ஒரு படம். பெருசா பேனர்ல கொஞ்சம் பெருசா எடுக்கலாம்னு நெனச்சாங்க. மொத்தத்தையும் அத்தனை முடிச்சுட்டாங்க. அத்தனை அவ்வளோ படத்துலையும் சம்பாரிச்சுட்டு ஒரே படத்தில் விட்டுட்டு போயிட்டு வெளியவே எந்திரிக்க முடியல. ம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பேரை சொல்ல விரும்பல. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். நம்ம பேரையே சொல்லனா கூட எல்லாத்துக்கும் தெரியும். பேர் வேண்டாம். அந்த மாதிரி அது மாதிரி தான் பிஸ்னஸ்ஸு. அதனால் அந்த நம்பர் அவங்களுக்கு கை கொடுக்கும். ஸ்டோனும் அது கொடுக்கும். அதுவும் உண்மை தான். அதுக்கும் பொருந்தும் தான் அது. இப்போதைக்கு இதுக்கு நம்பருக்கு பதில் நான் ஸ்டோனையும் சொல்லி முடிச்சுட்டேன். ஏன்னா டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமா. ஏன் அது கனெக்ட் ஆயிடுச்சுனாக்கா, அந்த பையன் டேட்டில் 3, 6 இருக்குது. இந்த நம்பர் பார்க்கும்போது டக்குன்னு அது உள்ள கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அது மாதிரி தான் அவங்க பண்ண முடியாது. அதுலலாம் கணக்கு நிறைய விஷயம் இருக்குது. ம். அதுமாரி நம்பரும் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் அதை வைக்கலாம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அது உங்கள் லைஃப்பை சக்ஸஸை வேறு லெவலில் கொண்டு போயிடும். ம். அதனால் இப்போ சொன்னது வரைக்கும் இது மாதிரி உதாரணம் தான் ஒன்று சொன்னேன். ம். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் 1, 2 சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறதையும் தாண்டி கம்பெனின்னு வச்சா அதுக்கு நீங்கள் பார்க்கணும். உங்கள் பேரை பண்ணும்போது உங்களை காப்பாற்றுது. உங்கள் கம்பெனினா அது சம்பாரிச்சு கொடுக்கும். உங்களையும் சேர்த்து காப்பாற்றும். அது கடைசி வரைக்கும் கொண்டு போகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது நகர்த்தி கொண்டு போகும். கண்டிப்பா. கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஒரு பிஸ்னஸ் வந்து வாழையடி வாழையா வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து ஒரு தரமான இடத்துல நிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.